நீங்க ஒரு உண்மையான நல்ல மனிதர் தானாங்கிறத காட்டுற 4 அறிகுறிகள் இதோ. 1. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு கூட திருப்பி கொடுக்க மனசு வராம வருந்துறீங்க பாருங்க, அது பலவீனம் இல்ல, அதுதான் மனித நேயம். 2. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம விளம்பரமே தேடிக்காம மத்தவங்களுக்கு அமைதியா உதவுற குணம் உங்ககிட்ட இருக்கு. 3. யார் உங்களை வெறுத்தாலும் உங்க இயல்பான அன்பை மாத்திக்காம நீங்க நீங்களா இருக்கீங்க. 4. அடுத்தவங்களை ஏமாத்தி ஜெயிக்கிறத விட நேர்மையா இருந்து தோத்து போறதே மேல்னு நினைக்கிறீங்க. உலகம் உங்களை பாராட்டலனாலும் கவலைப்படாதீங்க. உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கிறதே பெரிய வெற்றி தான். 45 வயசுக்கு அப்புறம் உங்க மன அமைதியை பாதுகாக்க இதோ 7 விஷயங்கள். 1. சில விஷயங்களை அப்படியே விட்டுடுங்க. எல்லா சண்டைக்கும் உங்க சக்தியை செலவழிக்காதீங்க. ஈகோவை விட மன அமைதி தான் பெருசு. 2. உங்க ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க பண்ற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் பின்னாடி வர்ற பெரிய வருத்தங்கள்ல இருந்து நம்ம காப்பாத்தும். 3. அமைதியான மனிதர்களோட பழகுங்க. சரியான நட்பு இறைச்சலா இல்லாம ஒரு ஓய்வு மாதிரி இருக்கணும். 4. மன்னிச்சிடுங்க, ஆனா நடந்ததை மறக்காதீங்க. அந்த பாடம் தான் நமக்கு கிடைச்ச பரிசு. 5. கடனை தவிர்த்திடுங்க. உண்மையான சுதந்திரம்ங்கிறது பொருட்களை வாங்குறதுல இல்ல, உங்க நேரத்தை நீங்களே வச்சுக்கிறதுல தான் இருக்கு. 6. எப்பவும் ஆர்வமா இருங்க. புதுசா கத்துக்கிற மனசுக்கு வயசே ஆகாது. 7. சாதாரண விஷயங்களை ரசிங்க. நாம கவனிக்க தவறிய அற்புதங்கள் தான் இந்த சாதாரண நாட்கள். பெண்களே, தலைமுடியை வாரும் பொழுது தெரியாமல் கூட இந்த 3 தவறுகளை செய்து விடாதீர்கள். நீங்க அம்மன் பக்தராக இருந்தால் ஓம் சக்தி என்று பதிவிடுங்கள். தலைமுடி வாரும் போது நாம் செய்யும் சில சிறிய தவறுகள் வீட்டில் வறுமையை உண்டாக்கும். நின்று கொண்டு தலை வாரக்கூடாது. தலைமுடியை எப்பொழுதும் அமர்ந்து கொண்டுதான் வார வேண்டும். நின்று கொண்டு வாரும் போது முடி ஆங்காங்கே கீழே விழ வாய்ப்புள்ளது. தெரியாமல் நம் கால்கள் அந்த முடியின் மீது படும்போது நம்மிடம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. 2. பெண்கள் உச்சந்தலையில் நேர் வகிடு எடுத்து தலைவாரும் போது கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். 3. தலைமுடியை சிதற விடாதீர்கள். வீட்டில் ஆங்காங்கே முடி சிதறி கிடப்பது தரித்திரத்தை கொண்டு வரும். தலைமுடி அலைந்தால் வாழ்க்கையும் அலையும் என்ற ஒரு முதுமொழி உண்டு. எனவே முடியை அலைய விடாமல் கவனமாக சேகரித்து அப்புறப்படுத்த வேண்டும். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வாழ்க்கையின் சில கசப்பான உண்மைகள். 1. பறவைக்கு ஒரு முறை பறக்க கத்துக்கிட்டதும் அது கூட்ட பத்தி கவலைப்படாது. வளர்ச்சின்னா நமக்கு சௌகரியமா இருந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுதான். 2. தப்பான ஆட்கள் கிட்ட கருணை காட்டுறது பெருந்தன்மை இல்லை, அது மறைமுகமா நமக்கு நாமே செஞ்சுக்கிற தீங்கு. உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க. 3. மத்தவங்களும் உங்களை மாதிரியே யோசிக்கணும்னு எதிர்பார்க்கிறது வேதனைக்கான ஒரு வழி. எதையும் யூகம் பண்றதை விட தெளிவா பேசிடுறது நல்லது. 4. ஒரு கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சா அதுல அறிவை ஊற்ற முடியாது. மத்தவங்க மாறணும்னு அவங்க நினைச்சாதான் மாறுவாங்க, நீங்க நினைச்சா இல்ல. 5. மன அமைதியா இருக்க உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. மத்தவங்க உங்களை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல. 6. சில சமயம் ஒருத்தரை மிஸ் பண்றது வெறும் பழைய ஞாபகம் உங்களை ஏமாத்த பார்க்கிற ஒரு தந்திரம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தெரியாமல் கூட ஆண்கள் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. அப்படி செய்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படும். இதனால் தொழிலுக்கும் குடும்பத்திற்கும் தரித்திரம் உண்டாகுமாம். வெள்ளிக்கிழமைகளில் முகசவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாத விரய செலவுகளை செய்யக்கூடாது, பெண் குழந்தைகளை கை நீட்டி அடிக்கக்கூடாது, பெண்களை கவலைப்படுத்தும் விதமாக பேசவோ திட்டவோ கூடாது, கர்ப்பிணி மனைவியை கலங்கடிக்க கூடாது, ஆலயத்தில் உள்ள குளத்தில் இரவு நேரத்தில் குளிக்க கூடாது, பெண்கள் ஏற்றிய விளக்கை ஆண்கள் குளிர வைக்க கூடாது, மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது கடலில் குளிக்க கூடாது. ஐப்பசி மாத பௌர்ணமி இது சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள். அன்று சந்திரன் முழு பொலிவுடன் பிரகாசிப்பார். இதுவே சந்திரன் தனது சாபத்திலிருந்து விடுபட்ட நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது கோடி சிவலிங்கங்களை தரிசித்த பலனை தரும் என நம்பப்படுகிறது. ஏனெனில் அபிஷேகத்தில் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது. அன்னம் இது நில தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. என் அன்பான பிள்ளையே, உள்ளத்தில் இருந்த குழப்பமும் கவலையும் உன்னை சோர்வடைய செய்ததை நான் அறிவேன். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் உள்ளத்தில் அமைதி நிரம்பும். நான் உன் சிந்தனைகளை அமைதிப்படுத்துகிறேன். பதட்டம் தளரும், பயம் விலகும். சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் உன் உள்ளம் மாறும். நீ தனியாக இல்லை,
நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை நம்பு. என் அமைதி உன் இதயத்தை காக்கும்.